So today also we are going to discuss about the AOD, applications of differential calculus. சரிங்களா? So today also we are going to discuss about the applications of differential calculus. In the last class, we have discussed about the tangent, normal, slope of the tangent, slope of the normal, equation of the tangent and equation of the normal. Suppose we have two curves. Let us take one curve like this. And then the another curve that is like this. சரிங்களா? அதாவது என்ன சொல்லுவோம்னா ஒரு curve open upward, another curve is open rightward. இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆங்கிள், அதாவது நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போடும்போது என்ன சொல்லுவோம்னா, இந்த ஆங்கிள்னா எங்கெங்கெல்லாம் கார்னர் இருக்கும் அங்கெல்லாம் ஆங்கிள் இருக்குன்னு. இந்த இடத்துல கார்னர் இங்க இருக்கு, அதே போல இந்த இடத்துலயும் வரலாம் ஆங்கிள். அப்ப wherever the corners, அப்போ angle between the two curves. அப்ப சப்போஸ் இந்த பொறுத்த வரைக்கும், இந்த பாராபோலா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஈக்குவேஷன் இப்படி இருக்குன்னு வச்சுங்க. நான் உங்களுக்கு கிராஃப்லயே போட்டு காட்டுறேனே. So let us take the graph. So let us draw the graph like this. சரியா கவனிக்கிறீங்களா? Are you all alive? So because we have to go faster. So நிறைய பேர் ஜேஇ மெயின்லாம் எழுதுறீங்க, அதனால சில ட்ரிக்ஸ் எல்லாம் இங்க சொல்லி தர போறேன் நான், இல்லையா? 24th இருந்து you are going to write the examination. பாருங்க, இப்ப இந்த இது இருக்கு இல்லையா, எல்லாம் கவனிக்கிறீங்களா? Please, I want to hear your voice. Yes sir. All the students, please. Yes, yes, right. Okay, now listen. இந்த கிராஃப் பேர் என்னன்னா சொல்லுங்க பாக்கலாம் யாரா. What is this? Open rightward. நான் கானிக்ஸ் நடத்திருக்கேன் ஏற்கனவே. Open rightward na we can say this is called y squared is equals to 4ax. Open upward means the graph we can say this is called x square equal to 4ay. இந்த ரெண்டு கிராஃபுக்கு இந்த ரெண்டு ஆங்கிள், இந்த கர்வும் ஏற்படுத்துறதுக்கான ஆங்கிள் either here or here. சப்போஸ் ரெண்டுமே ஓபன்ல இருக்குமா, ரெண்டுமே ஒரு ஓபன், உங்க எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்ல இருக்கு, இப்படி இருக்கு. அப்ப I want to make a curve, இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ரெண்டு கர்வையும் என்ன சொல்லலாம், ஒரு ஃபங்க்ஷன் y equal to f of x, இந்த ஃபங்க்ஷனை y equal to g of x. அப்ப நீங்க முதல்ல செய்ய வேண்டியது, எந்த கர்வ் எடுத்தாலும் அந்த கர்வுக்கான ஸ்லோப்பை நீங்க கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் கர்வ் உடைய ஸ்லோப்பை வந்து let us say this as m1 and second கர்வ் உடைய ஸ்லோப்பை வந்து say this as m2. ஒன்ஸ் நீங்க இந்த ரெண்டு கர்வுக்கான ஸ்லோப்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா then the problem is very simple. அப்ப என்ன அர்த்தம்? angle between the curves, angle between the curves is your theta is equals to, அல்லது tan theta is equals to modulus of m1 minus m2 divided by 1 plus m1 m2. இதுதான் angle between the curves கான ஃபார்முலா. இது ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஐ எம் ஜஸ்ட் ரீகலெக்டிங் திஸ். இதுல ரெண்டு முக்கியமான நோட் நீங்க பண்ணிக்க வேண்டிய வச்சுக்கணும். என்ன தெரியுமா? the first note is the very important note. If m1 into m2, sorry, first note வந்து equal போட்டுங்க. If the two slopes are equal, m1 is equals to m2, then if the two slopes are equal, m1 is equals to m2, then we can say the two curves are parallel. The two curves are parallel. The two curves are parallel. எல்லாருக்கும் என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? Second, if m1 into m2 is equals to -1, then the two curves are perpendicular to each other. The two curves are perpendicular to each other. Perpendicular to each other. அல்லது இன்னொரு வார்த்தை கூட இதுக்கு இருக்கு, ஆர்த்தோகனல் சொல்லலாம், அல்லது cuts at right angles. Maybe you can expect 5 marks from this section. இந்த angle between the curves என்ற டாபிக்ல இருந்து ஒரு 5 marks. சோ நிறைய பேர் சொல்றாங்க மார்ச் 24ல இந்த எக்ஸசைஸ், அதாவது டிஃபரன்ஷியேஷன்ல இருந்து ஏஓடில இருந்து ரெண்டு ப்ராப்ளம் வரலாம்.
அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டருக்கு ஒரு இது கொடுத்துட்டாங்க, ஒரு சாய்ஸ். ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் இந்த வாட்டி வரலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ இது அப்ளிகேஷன் ரிலேட்டடா இருந்தா பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ், வேர்ட் ப்ராப்ளம்னா அது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இல்லாம ஒரு பியூர் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமா இருந்தால் அது கண்டிப்பா செகண்ட் எக்ஸசைஸ், அதுவும் இந்த செக்ஷன்ல தான். இப்ப இந்த 3 கேஸ் புரிஞ்சிடுச்சா? இப்ப ப்ராப்ளம் உள்ள போலாமா? நம்ம சொல்லவே மாட்டீங்களே. Yes, sir. போலாம் போலாம். ரைட். Now take down the first problem of today's class. So இது ஃபுல்லாவே போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். Completely it's a board exam point of view. சரியா? Right. Right. Take down the first problem. Find the angle between the rectangular hyperbola. Find the angle between the rectangular hyperbola. XY is equals to 2. XY is equals to 2. And the parabola x square plus 4y equals to 9. Okay? X square plus 4y equals to 0. X square plus 4y equal to 9 lemma 0. Please make a change. 0. Right? இப்போ நீங்க இதுக்கு கர்வ் வரையணும்னா வரையலாம், வரையாட்டலாம் போலாம், நோ ப்ராப்ளம். ஆனா நான் சிம்பிளா ஒரு கர்வ் பாருங்க போடுறேன். வெரி சிம்பிள் கர்வ். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு -4y. இது எந்த ஃபார்மட்ல இருக்கு? நீங்க ஏன்னா கானிக்ஸ்ல நல்லா படிச்சுட்டு வந்துட்டீங்க, X square equal to அரைச்சி குடிச்சிட்டீங்க. Downward parabola. Open downward. We can draw like this. இப்போ ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா என்ன தெரியுமா? xy equals to 2. நீங்க forget about that. அது என்ன? xy equal to c square இருந்தால் அது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா இந்த ஃபார்மட்ல இங்க இருக்கும், அப்படி இல்லைன்னா இங்க இருக்கும். இப்ப இந்த கர்வை தான் இங்க ஆங்கிள தான் கேட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்படிதான் இருக்கும் கர்வ். இது x ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு -4y. இது xy இஸ் ஈக்குவல்ஸ் டு 2. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? xy is equals to 2 கொடுத்திருக்கா இல்லையா? இதுல இருந்து ஒரு ஸ்லோப் கண்டுபிடிங்க. This is your first equation. This is your second equation. அப்ப xy equals to 2 டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. x கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. We'll get dy by dx. அதுதான் ஸ்லோப் m1 லாஸ்ட்ல போட போறீங்க. பிளஸ் நல்லா கவனிங்க, அடுத்தது differentiation of this one y, keeping y constant, differentiating x which is equals to 1. Therefore this is equals to 0. Now I want to find out what is dy by dx value. We want to find out dy by dx value. இல்லையா? அப்ப நான் dy by dx கண்டுபிடிச்சிடுறேன். இப்ப இதுக்கு முன்னாடியப்பா நல்லா கவனிச்சீங்க. சாரி, ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆச்சு பாத்தீங்களா? அதனுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எனக்கு தேவை. இதான் கண்டுபிடிக்க மறந்துட்டோமே. அப்ப பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன கிரேடியன்ட் ஸ்லோப் என்று சொன்னால் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் இருக்கும், எல்லா பாயிண்ட்லயும் இருக்காது. இந்த கர்வ் ஃபுல்லா இருந்தா அது பேரு ஸ்லோப் எவ்ரி பாயிண்ட், ஸ்லோப் அட் பர்டிகுலர் பாயிண்ட். அப்ப இதுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பாருங்க. யுவர் y ஈக்குவல்ஸ் டு 2/x போடலாம். இதுல எத்தனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க? செகண்ட் ஈக்குவேஷன்ல x ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு -4 into y value is 2/x. We'll get x cube, x square அடுத்த ஸ்டெப்ல போட்டுக்கலாம், -8/x. அல்லது x cube is equals to -8. அப்ப x is equals to -2. All we know that basic algebra. Now if you put x equals to -2 here, we'll get 2 divided by -2. This is equals to -1. Therefore we can say the point of intersection is -2, -1. You can put the value here, -2, -1. சரியா? கரெக்ட் தானே தம்பி? கரெக்டா கேர்ள்ஸ்? அரிஷா Yes, sir. இல்லையா? ரைட். இப்ப கவனிங்க, இப்போ -2, -1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நீங்க as usual ஸ்லோப்பை கண்டுபிடிக்க போறீங்க. xy equal to 2x into y dy by dx plus y into x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. செகண்ட் பார்ட் அதே போல நெக்ஸ்ட் 2x
plus 4 into dy by dx, which is equals to 0. X dy by dx is equals to minus y. I want to find out dy by dx, which is equals to minus y by x. எனக்கு gradient no slope. At what point the point of intersection is minus 2 comma minus 1. Minus of a y would be minus 1. Minus 1 divided by minus 2, which is equals to minus 1 by 2. Simplifying, we'll get minus 1 by 2. In the same way, we'll have 4 dy by dx is equals to minus 2. Your dy by dx is equals to minus 2 by 4. We can write this as minus 1 by 2. Correct? So, என்ன கிடைச்சிருக்கீங்க பாருங்க. Your 4y is equals, sorry, minus 2x. Minus 2x. Minus 2x by 4, I'll get minus x by 2. I want to find out dy by dx at what point? Minus 2 comma minus 1. எப்பொழுதுமே அதுதான். ஸ்லோப் போனா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். ஒருவேளை எனக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனே கண்டுபிடிக்கலாம் முடியலனா கூட you have to take that point as any moving point. x1 comma y1 ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். அப்போ இங்க x க்கு பதிலா minus 2 போடும். minus of minus 2 divided by 2, which is equals to 1. இல்லையா? dy by dx minus 2 comma minus 1, which is equals to 1. இப்போ say this is the first slope m1. Say this is your m2. இப்போ எனக்கு கிடைச்சது என்னது? m1 m12 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலாவா போடலாம். அப்ப angle tan theta is equals to modulus of m1 minus m2 divided by m1 plus m2. Please copy it. Last two steps இருக்கு பாருங்க. Next problem. Next, right. Finish பண்ணிடலாம் அந்த ப்ராப்ளத்தை. Next one. So substitute your tan theta is equals to m1 minus m2. m1 is minus 1 by 2. m2 is minus 1. Yeah, already minus 1 divided by m1 plus m2. Your m1 is minus 1 by 2. Sorry, தப்பா போட்டேனா ஃபார்முலாவை? 1 plus m1. 1 plus m1. 1 plus m1 m2, which is equals to 1 plus m1 is minus 1 by 2 into 1. We'll get theta is equals to tan inverse of minus 3 by 2 divided by 1 minus 1 by 2, which is equals to 1 by 2, which is equals to 1 by 2. So I can write this as tan inverse of, in the 2 cancel ஆயிடுச்சுனா theta is equals to tan inverse of mod of minus 3. You can take the value is tan inverse of 3 is the answer. So value is tan inverse of 3 is the answer. Please take down. Moving on to the next problem. Next one. Next one. Show that the curves show that the curves
show that the curves x square minus y square equals to r square, x square minus y square equal to r square, comma, xy is equals to c square. When c or r, when c and r are constants, when c or r are constants, cuts orthogonally, cuts orthogonally. So இப்போ இங்க என்ன கொடுத்துட்டாங்க, இங்க பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? சோ அப்ப எப்படி பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிக்காம எப்படி போடுறது? அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெண்டுத்தையுமே இது வந்து ஒரு இது என்ன தெரியுமா, இது பேரு யாரும் சொல்ல முடியுமா? இது சொல்லிடுவீங்க. இப்ப நீங்க ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு சொன்னேன், இதனுடைய ஷேப்பை யூ கேன் டிரா ஈஸிலி. இப்ப நான் சொல்லி கொடுத்தனால எப்படி சொல்றீங்க? இது என்னது? இது வாட் இஸ் திஸ் ஒன்? x square minus y square equal to r square. யாரோ சொல்றீங்களா வாட் இஸ் திஸ்? அதுவும் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா தான். அது எப்படி வரும்னா இப்படி வரும், ஒரு ஹைப்பர்போலா மாதிரி இருக்கும், இந்த சைடுல வரும். சரிங்களா? இப்ப அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. டயக்ராம் இஸ் நாட் நெசசரி இன் திஸ் ப்ராப்ளம். இப்போ நீங்க என்ன ப்ரூவ் பண்ணணும், ரெண்டும் கட்ஸ் ஆர்த்தோகனலி. Now I want to find out the slope for this one. I want to find out the slope for this two. Second equation. Let us take this as first equation. This is second equation. Now differentiate it. 2x minus 2y into dy by dx, which is equals to 0. Right? Next, minus 2y into dy by dx. Bring this 2x that side. This becomes minus 2x, minus minus cancel, 2 cancel. We have dy by dx is equals to x by y. So இங்க பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு சொன்னா எல்லாமே பாருங்க கான்ஸ்டன்ட்ஸ்ல இருக்குது. இதை சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இங்க ப்ரூவ் தான் சொல்லியிருக்காங்க, அதனால ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸை கண்டுபிடிக்க சொல்ல dy by dx at any point x1, y1. அப்ப you can say this is called x1 by y1. The slope is called m1. எல்லாருக்கும் புரியுதா? உங்களை நம்ம கேக்குறேன். Any doubts? Yes, right. Next one. xy is equals to c square. Differentiate. போன வாட்டி பண்ண மாதிரி தான். x அப்படியே வச்சுக்கிட்டு y ஐ differentiate பண்ணணும். Keeping y as constant, differentiating 1. So constant 0 will get x dy by dx is equals to minus y. Now we have dy by dx is equals to minus y by x. Now dy by dx at the point x1, y1, which is equals to minus y1 by x1, say this is called m2. So இப்ப என்ன கண்டிஷன், என்ன கேட்டிருக்கிறான்? What we have to prove? We have to prove that they cuts orthogonally. These two curves cuts perpendicularly. இந்த ரெண்டு கர்வும் ஒன்னோடு ஒன்னு கட் பண்றது 90 டிகிரியை மேக் பண்ணணும்னு சொல்லிட்டான். அப்ப இது 90 டிகிரியை மேக் பண்ற இந்த கர்வ் அப்படின்றது நம்ம பார்க்கலாமா இப்போ? Now listen here. In a condition is m1 into m2 equals to minus 1. Enama, any doubt? What is m1 value? Which is equals to x1 by y1. And what is m2? Let us take m1 into m2. Your m2 is what? Minus y1 by x1. எவ்வளவு சிம்பிள் பாருங்க. x1 இதெல்லாம் சில சமயம் 5 மார்க்ஸ்ல கேட்டு வச்சிருக்கான் உங்களை பாஸ் பண்றதுக்கு. கொரோனா முடிஞ்ச உடனே இந்த கொஸ்டின் வந்தது. கொரோனா டைம் எக்ஸாம்ஸ் போன உடனே வந்து கொரோனா டைம்ல கேட்கும்போது இந்த கொஸ்டின் கேட்டாங்க. எவ்வளவு ஈஸி பாருங்க. 2 minutes கூட ஆகாது, ஈஸியா போட்டலாம். இப்ப -1 வந்துச்சா, therefore the curves cuts orthogonally. அவ்வளவுதான், curves cuts orthogonally. That's all. ஒரு 5 மார்க்ஸ். இப்ப போடுறது எல்லாமே 5 மார்க்ஸ் தான். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகேவி பப்ளிக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு சம். இன்னும் எக்ஸாம்பிள் சம்ஸ் 2 சம் இருக்கு, ரெண்டுமே நான் போடுறேன்.
ஏன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ரெண்டுமே. ரெண்டுத்துல எது வேணா கேட்கலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்கு. Find the angle between the curves. Find the angle between the curves. Y equal to x square. Find the angle between the curves. Y equal to x square. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவுசெய்து போட்டுங்க. பிகேவி, கேபிபி குறிப்பாத்து படிக்கக்கூடிய சம்ஸ் இது ரெண்டுமே. நான் போட போற ரெண்டு சம்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைண்ட்லி ப்ளீஸ் மேக் அ நோட். பிகேவின்னு போட்டுங்க, இல்ல கேபிபின்னு போட்டுங்க, ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் போட்டுங்க. பிஒய்க்யூ கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எது வேணா வரலாம், எல்லாமே அவ்வளவு இம்பார்ட்டன்ட். இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த எக்ஸசைஸ்ல எது மிஸ் பண்ணாலும் இந்த ரெண்டு சம்ஸையும் பண்ணாதீங்க. இட் இஸ் ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஃபார் யுவர் 5 மார்க் கொஸ்டின். சரியா? ஆர் யூ ஆல் ரெடி ஃபார் தி ப்ராப்ளம்ஸ்? பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்ல போறேன். வாய்ஸ்ல யாருமே குரல் கொடுக்க மாட்டீங்களாப்பா? சார் கொஞ்சம் டைம் ஆகுறதுனால உங்ககிட்ட இன்டராக்ட் பண்றதை கொஞ்சம் குறைச்சிட்டேன். அதனால நீங்களே சொல்லணும். ஓகேவா? போலாமா பாய்ஸ்? பாய்ஸ்ல யாரும் ஒருத்தர் குரல் கொடுமா? ஓகேப்பா, ரைட். Find the angle between the curves y equal to x square and x square is equals to y and x square equals to y. Right? X square equals to y. Sorry, x equals to y square. மாத்தி போட்டு ரெண்டும் ஒண்ணு தானே. x equals to y square. At the points of intersection, 0, 0 அவனை கொடுத்துட்டான் பாருங்க, and 1, 1. அப்போ உங்களுக்கு தெரியும் இது y equal to x square னா இதை எப்படி போடலாம்? x square equal to y. இதை எப்படி போடுவீங்க? we can write this சைடுல வேணா போட்டுங்க. x square equals to y and y square equals to x. அப்ப x square equals to y னா open upward. everybody knows that. girlsக்கு நல்லாவே தெரியுது. y squared x னா இதுதான். இப்ப என்ன சொல்லிட்டானா, அவனே கொடுத்துற பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன். நீங்க டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. கொடுக்கலன்னா நீங்க கண்டுபிடிங்க. கொடுத்துருந்தா 0, 0. அவன் என்ன கொடுத்துட்டான்? இங்க கொடுத்துட்டான், which is equals to 4, 4. இப்ப ஆங்கிள் பிட்வீன் these two curves இங்க இருக்கலாம் அல்லது இங்க வரலாம். இந்த ரெண்டு ஆங்கிளும் ஒரே இதுதான். அதான் இங்க கண்டுபிடிக்க சொல்றாங்க. தட் இஸ் கால்ட் யுவர் ஆங்கிள். இங்க தீட்டா இருந்தா இங்கே தீட்டா தான். அவ ரெண்டு கர்வும் மேக் பண்ற ஆங்கிள் என்ன? வாட் இஸ் த ஆங்கிள் மேட் பை திஸ் டூ கர்வ்ஸ்? அதுதான் உன்னுடைய கொஸ்டின். சரிங்களா? முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் யூ ஃபைண்ட் அவுட் இல்லையா, ரெண்டுத்தையும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் பிட்வீன் த கர்வ்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1, 1. சாரிமா, 4, 4 போட்டேன். ஏதோ ஒரு நாற்பது இதுல ஏரியால வரும், அந்த இதுல போட்டேன் 1, 1. இப்போ y equal to x square. இதுக்கு முதல்ல கண்டுபிடிச்சிருங்க. y equal to x square க்கு dy by dx equals to 2x. இதுக்கு கண்டுபிடிங்க. x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, y square பண்ணா 2y, y பண்ணா dy by dx. From this we'll get dy by dx is equals to 2x. இல்லையா? dy by dx at 2x. சரியா? இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இங்க என்ன கேட்டிருக்காங்க? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ரெண்டு இடத்துல கேட்டிருக்காங்க. அப்போ 0, 0 to 1, 1. இப்ப ரெண்டுத்துக்கு நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் 0, 0 போட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 1, 1 போட்டு கண்டுபிடிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? 0க்கு கண்டுபிடிச்சிடலாமா? முதல்ல நான் 0க்கு கண்டுபிடிக்கிறேன். சோ 0க்கு போடும்பொழுது என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. சோ வாட் யூ வில் கெட் 0 அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ we have dy by dx. first 0 கண்டுபிடிச்சிடலாம். at 0, 0 which is equals to 0. இப்ப இதுக்கு dy by dx அப்படின்றது எப்படி போடுவீங்கன்னா 1 divided by 2y. we want to find out dy by dx at 0, 0 இல்லையா? இப்ப என்ன வரும்? say this is m1, this is m2. அப்போ 1 divided by 0, anything divided by 0 which is equals to called infinity, which is called as infinity. What is the formula? Angle between the curve formula.
your angle between the curve formula is tan theta is equals to mod of m1 minus m2 divided by 1 plus m1 into m2. We have, what is m1 value, which is equal to 0, minus infinity, correct? M2, which is equals to 0. சரியாமா? Which is equals to infinity. அப்படிதானே? நீங்க என்ன பண்ணுங்க? So நீங்க என்ன பண்ணுங்க? 1 by 0 னே வெச்சீங்க. We have 1 by 0. இல்லையா? So we have m by 1 by 0. M1 is equals to 1 by 0. And whole thing divided by 1 plus. M1 is what? 0. Into M2 is what? 1 by 0. சரியா? If you can write this as 1 by 0. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, நீங்க இதை கூட கண்டுபிடிக்க தேவையில்ல. இப்போ m1 equal to 0 ன்னு வச்சுங்களேன். நான் இன்னொரு ஐடியா கூட சொல்றேன் பாருங்க. m1 equal to 0, அதாவது dy by dx equal to 0 னா ஃபர்ஸ்ட் கேஸ்லயே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இது parallel to which axis? Tangent is parallel to what axis? dy by dx equal to 0 னா your tangent is parallel to x axis. சொன்னா அதே இது உல்டா வந்திருக்கு பாருங்க, dx by dy equal to 0. இப்ப dy by dx equals to infinity. அப்ப என்ன அர்த்தம்? The tangent is parallel to y axis. The tangent is parallel to y axis. The tangent is parallel to y axis. அப்போ இந்த tangent எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the tangent line curve உடைய tangent we can write this as, இப்ப x axis இருக்குன்னு வெச்சீங்க, இது y axis. இப்ப இது y axis க்கு parallel இருக்கும் லைன்ஸ் இல்லையா? இதே மாதிரி ஆங்கிள்ஸ் இன்ஃபினிட்டி வரும். அப்ப therefore இதே மாதிரி பாத்தீங்கன்னா y axis க்கு parallel lines எல்லாமே parallel இருக்கும். எது எடுத்தாலும் dy by dx இன்ஃபினிட்டில தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன படுத்திருந்தா அதனுடைய ஸ்லோப் வந்து 0, நின்னு இருந்தா அதனுடைய ஸ்லோப் வந்து இன்ஃபினிட்டி. அப்ப therefore angle between these two curves theta is equals to infinity. The answer is infinity. இப்ப இந்த ரெண்டு இதுல இருந்து கன்க்ளூஷன் பண்ணிடலாம். இது 1, இது 2. dy by dx equals to 0 னா tan y is equals to, sorry, infinity வராது, which is equals to, ரெண்டுமே எப்படி இருக்கு? ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கு. therefore the answer is pi by 2. so infinity போட்டா pi by 2. புரிஞ்சுச்சா உங்களுக்கு எல்லாருக்கும்? ஏன்னா dy by dx equal to 0 ன்னு சொன்னா அந்த tangent parallel to x axis. dy by dx equals to infinity சொன்னா அந்த tangent parallel to y axis. இப்ப பல லைன்ஸ் வரும் x axisல parallel 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 to x axis parallel to x axis. அதே மாதிரி பல லைன் வரும் parallel to y axis y axis. எங்க எடுத்தாலும் இது ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஆகவே the angle is theta equals to pi by 2, 90 degree. புரிஞ்சுச்சு எல்லாருக்கும்? அடுத்த ஸ்டெப் போலாமா? அடுத்த ஸ்டெப்புக்கு போலாமா? நெக்ஸ்ட் இப்ப அதே அடுத்த ஸ்டெப்ல அதே இடத்துல நான் என்ன பண்ண போறேன், இப்போ ஈஸி, இது ரொம்ப ஈஸி. 1,1 இந்த சேம் ஸ்ட்ரக்சர்ல நான் 1,1 போட போறேன். so I'm going to put a 1,1 இல்லையா? so இப்போ நீங்க பாருங்க, இதே இடத்துல dy by dx at 1,1 which is equals to 2, dy by dx at 1,1 which is equals to 1 by 2. say this is m1, say this is m2. use the formula angle between the curves. tan theta is equals to m1 minus m2 divided by, இது ரொம்ப as usual first sum போட்டேன் இல்லையா, அதே போலதான். m1 what is value? 2 minus 1 by 2 divided by 1 plus 2 into 1 by 2. 2 cancel, which is equals to 2 2s are 4. 4 minus 1 3 by 2 divided by 2 which is equals to 3 by 4 இல்லையா? tan theta equals to 3 by 4 na theta is equals to tan inverse of 3 by 4. please take down. எவ்வளவு ஈஸி ஆயிடுச்சு பாருங்க. சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் மட்டும் 0,0 கொஞ்சம் கன்ஃபார்மா பாத்துங்க. dy by dx னா it is parallel to x axis.
dy by dx equal to infinity na it is parallel to y axis. ரெண்டுத்தையும் எடுத்து பார்க்கும்போது அதுக்கு ஆங்கிள் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு, அதனால 90 டிகிரின்னு சொல்லிட்டேன். Next problem. கண்டிப்பா இந்த பார்ட் 4ல இந்த கொஸ்டினை நீங்க நல்லா எதிர்பார்க்க. இந்த முறை 2024ல பல முறை சொல்லி சொல்லி தப்பி தப்பி போன ஒரு சம் இது. இந்த சம் இந்த முறை வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் என்ன சொல்றேன்ப்பா, என்னடா சார் எல்லா சம்மும் வரும்ன்றாரு. சிலதெல்லாம் சில சொல்றது முடியும், நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பெக்டோட தான் போகணும். அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுல இதெல்லாம் குறிப்பா ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சூப்பர் ஸ்டார் ப்ராப்ளம். This is called superstar problem. 2024 expect பண்ணலாம். If the curves ax square plus by square equals to 1 and cx square plus dy square equals to 1 intersect each other orthogonally, then show that 1 by a minus 1 by b is equals to 1 by c minus 1 by d. 1 by c minus 1 by d. Okay? ax square plus by square equals to 1. cx square plus dy square equals to 1. சரியாமா? போடலாமா? Are you all ready? So இத ப்ரூஃப் பண்ணணும். எப்படி ப்ரூஃப் பண்ணனும் பார்க்கலாமா? ரைட். These two curves are given. இதுக்கு முன்னாடி இத பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? அட் சார் சொல்லி கொடுக்குற மெத்தட்ல போடு, ரொம்ப ரொம்ப ஈஸியா போடலாம். இது ஏன்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து சால்விங் த லீனியர் ஈக்குவேஷன் மெத்தட்ல போடுவோம். சரிங்களா? அப்படி போடும்போது நம்மளுக்கு ஈஸியான ஒரு மெய்ட்ல இது நம்ம ஏற்கனவே ஹேண்டில் பண்ண மெத்தட்னால இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால பாருங்க, அட் x1, y1 இது curve 1, அதாவது ரெண்டு curve இருக்குமா? இது ஒரு curve 1, curve 2. இதுக்கான ஆங்கிள் என்னன்னு கேக்குறாங்க. What is the angle made by that? இப்போ இங்க இந்த ஆங்கிள் ரெடி ஆகுது இல்லையா? இது ஆங்கிள் இது கொடுத்துருக்கான் பாருங்க, இந்த லைன். இது பண்றது ரெண்டும் எப்படி இருக்குன்னா, இந்த ஆங்கிள் மேக் பண்றது 90 டிகிரில இருக்குதுன்னு சொல்றான். நீ டயக்ராம் போட வேணாம், உனக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். அப்போ இந்த 90 டிகிரி, இப்போ ஒரு லைன் இப்போ கர்வ் இருக்கு, இந்த லைன் டிரா பண்றேன், இந்த டான்ஜென்ட் 90 டிகிரி இருக்குன்னு சொல்றான். அததான் நான் ப்ரூவ் பண்ணேன். இப்போ ரெண்டு கர்வுக்கு 90 டிகிரின்னு சொன்னா நமக்கு முக்கியமான ஒரு கண்டிஷன் தெரியும், m1 into m2 equal to -1. இது சைட்ல இருக்கட்டும். இப்ப ரெண்டுத்துக்குமே x1, y1 அப்படின்ற பாயிண்ட் எடுக்கிறேன். அப்ப வாட் ஹேப்பன்ஸ்? ax1 ஸ்கொயர் பிளஸ் by1 ஸ்கொயர் equals to 1. தயவு செய்து எல்லாரும் கவனிங்க. அதே போல இந்த பாயிண்ட்டும் cx1 ஸ்கொயர் பிளஸ் dy1 ஸ்கொயர் is equals to 1. Let us take this as equation 1 and equation 2. ரைட்டா? இப்ப நான் கவனிங்க, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போறோம்பா. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லீனியர் ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒண்ணுக்கு நான் எலிமினேட் பண்ணி ஆகணும். அப்ப என்ன செய்யலாம்? கேர்ள்ஸ் சைட்ல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் y1 ஸ்கொயரை நான் எலிமினேட் பண்ணணும், x1 கண்டுபிடிக்க போறேன்னு வச்சுங்க. அப்ப I have to multiply this equation by d, this equation by b. கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன், ஈக்குவேஷன் becomes என்ன ஆயிடும், a into d, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல போடு.
b into d bd y1 square d into 1 d. இப்ப இது ஈஸியஸ்ட். ஏன்னா இத சால்விங் த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனை பல வருஷமா நான் போட்டு வரேன். வேற எந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணாத. கொஞ்சம் ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளவுதான். அடுத்து b ஆல மல்டிப்ளை பண்ணு bc x1 ஸ்கொயர். இந்த சம் வந்து விட்டுட்டு வராது, ஏன்னா உங்க கையில ஆன்சர் இருக்கு. ப்ரூவ் தட்னு என்னைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கு தயவு செய்து அந்த சம்ம மிஸ் பண்ணாது. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நீ சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கும். சரிங்களா? சோ அதனால டோன்ட் மிஸ் திஸ். அடுத்து பாருங்க, bc x1 ஸ்கொயர் plus bd y1 square equals to b. Now change the symbol, minus minus, this two will get cancelled. We have x1 square a common எடுத்துட்டீங்கன்னா we have ad minus bc, ad minus bc இல்லையா? Yes, sir. So which is equals to d minus b. From this we can get x1 square is equals to d minus b divided by ad minus bc. இது அப்படியே விட்டோமா? இது ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கிறீங்கன்னா ரைட். இப்ப அதே ரைட் ஹேண்ட் சைடுல வாங்க. இந்த சைடுல இப்ப என்ன பண்ண போறேன்? அதே வேல்யூஸ இப்ப மாத்திட்டேன். எலிமினேட்டிங் x1 அதே எடுக்கிறேன். ax1 ஸ்கொயர் plus by1 ஸ்கொயர் equals to 1, cx1 ஸ்கொயர் plus dy1 ஸ்கொயர் equals to 1, multiplying by இங்க ac இருக்கா, c into a. I am going to eliminate x1 square now, so multiply that, we'll get ac x1 square plus bc y1 square equal to c. ac x1 square plus ad y1 square equals to a. Now you change the symbol, minus minus, this two get cancelled. If you take y1 square common, y1 square common எடுத்தா we'll get bc minus ad, which is equals to c minus a. But now from this we'll get y1 squared is equals to c minus a divided by bc minus ad. Take this as equation 4. ஒரு பாக்ஸ் ஒண்ணா போட்டுருங்க. நான் x1 ஸ்கொயரை தனியா கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன், y1 ஸ்கொயரை தனியா கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ என்னுடைய ஆஃப் த ஒர்க் ஹஸ் டன், ஆஃப் இல்ல 75% of the work has done. Remaining 25% it's very easy, very very easy இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். Now differentiation, finding the slopes, இந்த 3 and 4 ஈக்குவேஷனை தவிர மீதி எல்லாத்தையும் நீங்க ரெப் பண்ணிடலாம். சரியா? Now differentiate this, we'll get 2ax plus 2by into dy by dx, which is equals to 0. 2cx plus 2dy equal to, into dy by dx equal to 0. Okay? Now listen, எல்லாத்துலயும் 2 இருக்கா, கட் பண்ணிடலாம். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடுல 0 தான் இருக்கு. அப்ப we'll get ax plus by. சொல்லுமா? 2y தானே சார், 2dy ன்னு போட்டுருக்கீங்க. சரி. இல்ல d இருக்குல்லமா முன்னாடி, d இருக்குல்ல கான்ஸ்டன்ட்ல, இதோ முன்னாடி ஒரு d இருக்கே, அந்த d ஐ போட்டுட்டு தானே அதுக்கப்புறம் 2dy. இப்ப 2cx எப்படி போட்ட? கான்ஸ்டன்ட் cx. அப்ப 2dy, 2dy மா, அதாவது என்னன்னா இந்த y, நீ இந்த y கன்ஃபியூஸ் பண்ணாத. 2dy மா, இந்த y ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இப்படி நீங்க எது வச்சீங்க? d ஐ கான்ஸ்டன்ட்டா வச்சீங்க. y ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 2y. அந்த y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? dy by dx, that is equals to 0. Now you understand? Yes, sir. y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y மா, அதுக்கு அப்புறம் தான் dy d by dx வரும். இப்போ now we will get 2b dy by dx equal to 0. அப்போ we get 2cx plus 2dy. அப்ப 2 கேன்சல் பண்ணிடலாம் எல்லா இடத்துலயும். வெறும் cx plus dy into dy. எல்லாம் புரிஞ்சுச்சாமா? யாரை கேட்டீங்களா? கேர்ள்ஸ் புரிஞ்சுச்சா? போலாமா சார் அடுத்த ஸ்டெப்? ரைட். அப்ப இப்ப ரெண்டுத்தையும் பாருங்க, எனக்கு dy by dx தான் வேணும். அப்ப by dy by dx equals to minus ax, minus ax. அப்ப dy by dx is equals to minus ax divided by by. Similarly, your dy into dy by dx is equals to minus cx or dy by dx
equals to minus cx divided by dy. இந்த dy வர இந்த dy வர இது differentiation, இது constant d. அப்போ இது வந்து பாருங்க செகண்ட். இப்போ நான் என்ன பண்றேன், dy by dx at what point, x1 y1, this becomes minus ax1 by by1. Say this is m1. Next, dy by dx at x1 y1, which is equals to minus cx1 divided by dy1. Minus cx1 divided by dy1. இல்லையா? Say this as m2. இப்போ என்ன கண்டிஷன், நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், these two lines, these two curves are perpendicular, which means that I have to prove that, we have to prove that m1 into m2 is equals to minus 1. m1 into m2 is equals to minus 1. ஓகேவா? Okay, sir. Right? So now we have to prove that m1 into m2 is equals to minus 1. Now let us see that. Now let us see that. சாரி, என்ன கண்டுபிடிச்சோம், m1 உடைய வேல்யூ என்னமா சொல்லுங்க, சாரி ரப் பண்ணிட்டேன். m2 உடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், m1 உடைய வேல்யூ என்னது, what will get, minus ax1 divided by by1. m2 எவ்வளவு, minus cx1 divided by dy1. இது m1 m2. We have to prove that m1 into m2 is equals to minus 1. What is m1? Minus ax1 divided by by1 into minus cx1 divided by dy1 equals to minus 1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க, what will get, minus into minus plus, a into c ac, b into d bd, correcta, b into d bd. Next one, now we have x1 square by y1 square. இப்போ பாருங்க மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், x1 square divided by y1 square equals to minus 1. x1 square divided by y1 square equals to minus 1. இப்போ I know the value of x1 and y1. இல்லையா, நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ ac by bd into x1 square. What is x1 square? Which is equals to, x1 square is equals to d minus b divided by ad minus bc divided by y1 square c minus a divided by bc minus ad. இந்த bc minus ad மைனஸ் காமனா எடுத்தீங்கன்னா we can write this as ad minus bc, ad minus bc, which is equals to minus 1. இப்ப இந்த மைனஸையும் இந்த மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த ad minus bc இந்த ad minus bc கேன்சல் பண்ணலாம். அப்ப வெறும் என்ன இருக்குன்னா ac into d minus b divided by bd into c minus a, which is equals to 1. Which is equals to 1. நான் என்ன ப்ரூவ் பண்ணி ஆகணும், what I have to prove, 1 by a minus 1 by b, இல்லையா, 1 by c is equals to இதுன்னு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கூட போட்டுக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க இல்லையா. Right, acd minus abc, which is equals to, இதை cross multiply பண்ணா bdc minus bad. Right, so நம்மளுக்கு எல்லாம் பிளஸ்ல இருக்கணும் இல்லையா. சோ எல்லாமே பாருங்க பிளஸ்ல, ரப்ப சாரி எழுதிட்டீங்களா, ரைட். இந்த மைனஸ் எல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துரு, acd plus bad equals to bdc plus abc. இப்போ throughout dividing by abcd, ஒவ்வொன்றுத்தையும் abcd ஆல டிவைட் பண்றேன். அவ acd இருக்குது, இல்லாதது என்னது 1 by b. இங்க bad இருக்கு, இல்லாதது என்னது 1 by c. இங்க 1 by a, இங்க 1 by d. நான் என்ன ப்ரூவ் பண்ணி ஆகணும், I have to prove that 1 by a minus 1 by b. இந்த 1 by b அங்க கொண்டு போயிடு, 1 by c minus 1 by d equals to 1 by a minus 1 by e. Hence proved. That is the answer. பாருங்க, ஃபைன். நீங்க வந்து மத்த குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த மெத்தடை வந்து நான் பல வருஷமா போட்டுட்டு இருக்கிற மெத்தடு. அந்த மெத்தட்ல சால்வ் பண்ணி எலிமினேட்டிங் த
வேரியபிள்ஸ் மெத்தட வச்சு நான் ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். I'll get the answer. You will be getting 5 marks for this. Please take down. Finished? Yes. பாருங்க, first one Rolle's theorem. Next is Rolle's theorem. Please take down. The next one is Rolle's theorem. Rolle's theorem. First I'll give the statement, then I'll explain the geometrical representation of Rolle's theorem. Let f be the function a to b mapping. அப்ப f என்ற function இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், closed and open interval. This is the closed interval, which means a and b are included, அப்போ which belongs to all real numbers, such that it has to satisfy 3 conditions. The first condition is f is continuous. f is continuous. உங்களுக்கு ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. continuous அப்படின்னா எந்த பிரேக்கேஜும் இருக்க கூடாது. if you draw the diagram, if you draw the sketch, with then it should be ஒரு என்ன continuous graph or without taking a pen or pencil on the closed interval a comma b. next பாருங்க, second one, f is differentiable. f is differentiable on the open interval a comma b. Third one, f of a is equals to f of b. f of a is equals to f of b, such that symbol இதுதான், such that c belongs to a comma b. அதாவது நம்ம புக்ல எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா, then there exists at least one element c between a and b, such that f dash of c equal to 0. This is a theorem. ஒரு 2 marksல கேக்குறான், define Rolle's theorem னா இது எல்லா பாயிண்ட்ஸும் அங்க இருக்கணும். சரிங்களா? இப்போ இதுக்கு geometrical representation காட்டுற பாருங்க. Let us draw the curve. இல்லையா? ஒரு curve வரையறேன். Let y is equals to f of x. Let us draw the curve like this. இந்த மாதிரி ஒரு curve வரைஞ்சிருக்கிறேன். இது y is equals to f of x. கவனிக்கிறீங்களா? This is the geometrical representation. அப்போ இதுதான் வந்து first point. என்னத்துல ஸ்டார்ட் ஆகுது? a to b. This is the final point. அப்ப இந்த பாயிண்ட் ஏனா நான் ஏற்கனவே சொன்னேன், y equal to f of x. You can call f of x as y as f of x. அப்ப ஏனா அதனுடைய y வேல்யூ என்ன இருக்கும்? f of a. சப்போஸ் இந்த பாயிண்ட் b னா அதனுடைய பாயிண்ட் என்ன இருக்கணும்? f of b. சரியா? அப்போ it is பாருங்க, இந்த பாயிண்ட் a, f of a, b of f of a, a, it is always இல்லையா? it is the என்ன சொல்றது, இதுதான் வந்து உன்னுடைய கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்ப பாருங்க கிராஃப் இப்போ வந்து நான் எடுக்கிறேன், இந்த இடத்துல a of f of a இல்லையா, b of f of a வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லா என்ன இருக்கணும்? it is closed intervalல கண்டினியூஸா இருக்கணும். so it is continuous everywhere, it is continuous. இப்போ ஒரே ஒரு கர்வ் தானே சார் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியபிள் ஆன் தி இன்டர்வல். இப்போ இந்த இடத்துல f dash of c equal to 0 இல்லையா? இது பீக் வேல்யூ, அதாவது டான்ஜென்ட். f dash நாலே டான்ஜென்ட், ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட். அப்போ இந்த டான்ஜென்ட் உடைய வேல்யூ எப்பொழுதும் 0வா இருக்கணும். f dash of c equal to 0 நமக்கு தெரியும், இப்பதான் படிச்சோம். dy by dx equal to 0 ன்னு சொன்னா that is the slope, the line is parallel to x axis ன்னு படிச்சோம் இல்லையா? so there is slope is x axis ன்னு படிச்சோம்.
இப்ப பாருங்க இது வந்து ஒரே ஒரு கர்வ் இருக்கீங்க இல்லையா, அப்ப எனக்கு ஒரே ஒரு பீக் தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் தான் வந்திருக்கும். இந்த பாயிண்ட் நான் சீன் எடுத்துக்கிறேன். அப்போ சீன்ற ஒரு பாயிண்ட் தான் வருமா? இப்ப பாருங்க இந்த டயகிராம் இது டெஃபினிஷன் அழிச்சிட்டுமா? shall I rub this definition? இப்ப பாருங்க நான் இன்னொரு கிராஃப் ஒன்னு கொடுக்குறேன். இன்னொரு கிராஃப் ஒரு சைன் கர்வ் மாதிரி ஒன்னு கொடுக்குறேன். சைன் கர்வ்ல ஒரு so this is a function. இந்த மாதிரி இப்படி வருது. ஒரு w மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கர்வ் கொடுத்துட்டோமா. இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்லோப் இருக்கும். இது ஒரு லைன் parallel to x axis, இது ஒரு லைன் parallel to x. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்க நெக்ஸ்ட் மேக்ஸிமம் மினிமால படிப்பீங்க. they are called as peak values. அதனால மேக்ஸிமம் சொல்லுவோம், இவனுங்க எல்லாம் மினிமம் வேல்யூஸ் சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ போன வாட்டி பார்த்தோம் ஒரே பாயிண்ட்ல தான் சி இருந்துச்சு. இப்போ இங்க ஏ இருக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஏ கமா எஃப் ஆஃப் ஏ எடுத்துட்டேன். அப்ப இந்த பாயிண்ட் நான் C1 எடுக்கிறேன், இந்த பாயிண்ட்ல C2 எடுக்கிறேன், இந்த பாயிண்ட்ல C3 எடுக்கிறேன், இந்த பாயிண்ட்ல C4. நெக்ஸ்ட் பாருங்க பி ஆஃப் எஃப் ஆஃப் பி. இந்த லிமிட்ஸ் முடியவே முடியாது. ஸ்டார்டிங்ல ஏல முடியும், அதுதான் என்னுடைய ஃபங்க்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். போன வாட்டி ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருந்துச்சு, அதுக்கு பேரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் நம்ம சொல்லுவோம். we call it as a critical. இங்க பாத்தீங்கன்னா C1, C2, C3, C4. we have 4 critical points are there. அப்போ 4 வேல்யூ சிக்கு வரும். ஆனால் அந்த C1, C2, C3 எல்லாமே இந்த ஏக்கும் பிக்கும் நடுவுல தான் இருக்கணும். ஆல் தி C1, C2, C3, C4 எத்தனை வேல்யூ வந்தாலும் that is belongs to A, B. இதுதான் கண்டிஷன். இதுதான் ரோல்ஸ் தியரம் உடைய ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன். புரியுதுங்களா? அப்போ எத்தனை பாயிண்ட் வந்தாலும் சரி, இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, சாரி ஒன்னு மறந்துடா, எல்லா பாயிண்ட் சொல்றதை விட அதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆச்சும் இன் பிட்வீன் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் தானே சொல்றான். such that there is at least one point between A and B. sorry, one point between A and B. அப்ப C1 இருக்கலாம், C2 இருக்கலாம், C3 இருக்கலாம், C4. அப்ப அட்லீஸ்ட் எனி ஒன் பாயிண்ட் இல்ல அப்போ இருக்கணும். இந்த பிட்வீன்ல கண்டிப்பா சிக்கும் இதுக்கும் நடுவுல இருக்கணும். இதுதான் கண்டிஷன். திஸ் இஸ் கால்ட் ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன். நவ் we are going to solve the problems. 1 minute தண்ணி மட்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். First problem. இதே தான் லக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தெரியும். முதல்ல ரோல்ஸ் தியரத்துல இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ்லாம் போடுவோம். Then we'll move on to the next session. Explain why Rolle's theorem. Explain why Rolle's theorem is not applicable to the following functions. Okay, irrespective with the intervals னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? we'll take one by one. So I want to solve all the problems. இல்லையா? மேபி இது 2 மார்க்ஸ்ல, சில பேர் 2 மார்க்ஸ்ல இதுல டிஃபிகல்ட்டா இருந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. f of x is equals to 1 divided by ரோல்ஸ் தியரம். நல்லா நீங்க நேரத்துக்கு ரீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? டெஃபினெட்லி யூ ஆர் வெல் versed in ரோல்ஸ் தியரம்.
ஃபர்ஸ்ட் பாருங்க f of x is equals to modulus of 1 by x. Modulus of 1 by x at x belongs to minus 1 comma 1. பாருங்க நான் ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்ட் என்கிட்ட படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நான் சொன்ன ஆல் த மாடுலஸ் ஃபங்க்ஷன்ஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸா இருக்குமா? எல்லா மாடுலஸ் ஃபங்க்ஷன்ஸும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா f of x இங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கும், ஒரே ஒரு இடத்துல மட்டும் கண்டினியூஸா இருக்காது. எங்க தெரியுமா? x equals to 0 என்ற பாயிண்ட்ல. x equals to 0 என்ற பாயிண்ட்ல it is not continuous. Why it is not continuous? யாராவது சொல்ல முடியுமா? 1 by 0ன்றது என்னது? Infinity. அப்போ Rolle's theorem is not verified. Rolle's theorem is not verified. Second case. Second case பாருங்க. f of x is equals to tan x. f of x is equals to tan x. Is Rolle's theorem applicable? யாராவது சொல்ல முடியுமா? f of x is equal to tan x. Very good. Pi by 2 ல இதனுடைய வேல்யூ. அப்ப இன்டர்வல்ஸ் கொடுத்திருக்காங்க 0, pi. இவன் ஒருவேளை உன்னுடைய ஓபன் இன்டர்வல்ல கொடுக்காம 0 to pi by 4 னா இட் இஸ் கண்டினியூஸ். இங்க pi by 2 போட்டதனால x is equals to pi by 2 ல f of x is not continuous. எனக்கு கண்டினியூஸா முதல்ல கண்டினியூஸ் தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயம். அப்ப therefore Rolle's theorem is not applicable. Next one, f of x is equals to x minus 2 log x. X minus 2 log x, where x belongs to 2, 7. இப்ப பாருங்க x minus x. இப்ப நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? 2, 7 இருக்கு. இப்ப நீங்க இது x ஆல it is a continuous function and also ஏனா 2, 7 all positive numbers. இது differentiable ஆ இருக்கு. It is continuous. f of x is continuous. Yes, f of x is continuous in the interval a, b 2, 7 and it is differentiable. Yes, because it is a polynomial and a logarithmic function வந்ததனால it is கண்டிப்பா உண்டு. ஆனால் f of 2 க்கு f of 7 க்கு கண்டுபிடி. f of a, your f of 2, we can put 2 minus 2 log 2. Third condition satisfy ஆகணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்டிஷன் satisfy ஆயிடுச்சு. மூணாவது கண்டிஷன் அது it should be f of a equal to f of b. அப்ப write f of 7. You can put 7 minus 2 log 7. பாருங்க ரெண்டு சொல்லுமா? சார் எப்படி சார் கண்டினியூஸா டிஃபரன்ஷியபிள்னு சொல்றீங்க? ஒண்ணும் கிடையாதுமா. நான் அதாவதுமா 11th ஸ்டாண்டர்ட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து இப்போ நம்ம கத்துக்கணும். பாருங்க ஒண்ணும் கிடையாது. x is என்ன ஃபங்க்ஷன்? பாலினாமியல் ஃபங்க்ஷன். all the polynomial functions are continuous. சரியா? அடுத்தது logarithmic x. logarithmicல x அந்த டொமைன் சொல்றோம். டொமைன் பாசிட்டிவா இருந்தா எல்லாமே கண்டினியூஸ். என்னுடைய டொமைன் இங்க கொடுத்திருக்கிற ரேஞ்ச் என்னது? 2, 7 all are positive numbers. அப்ப கண்டிப்பா இது கண்டினியூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியாச்சு. ரெண்டாவது x என்னால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. அப்ப ரெண்டுமே ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுக்கே இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப் அப்பதான் போனோம். நான் முதல்ல கண்டினியூஸா இருக்கா டிஃபரன்ஷியபிளா இருக்கான்னு செக் பண்ணிட்ட பிறகு பாலினாமியல் ஃபங்க்ஷன் வந்தா நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாருக்கும் சொல்றேன், தட் இஸ் நீ கண்ணை மூடிட்டு பாலினாமியல், ட்ரிக்னோமெட்ரிக், எனி மாடுலஸ் ஃபங்க்ஷன் இல்லையா, அது 1 by இது ரெசிப்ரோக்கல்ல வந்துச்சு. அதை தவிர்த்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இல்லையா, லாகரிதமிக்ல பாசிட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாமே டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். இதுல பாலினாமியல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அதுல sin x cos x கூட வந்துச்சுன்னா அது எவ்ரிவேர் இட் இஸ் கண்டினியூஸ் அண்ட் எவ்ரிவேர் இட் இஸ் டிஃபரன்ஷியபிள் அந்த பாலினாமியல் ஃபங்க்ஷனுக்கு. அப்போ இந்த பாலினாமியல் லாகரிதம் இங்க வந்ததுனால இது கண்டினியூஸ் சொல்லிட்டேன், அது டிஃபரன்ஷியபிள் என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். அதனாலதான் மூணாவது போனேன். அப்ப f of 2 is not equals to
f of 7. Therefore, f of Rolle's theorem is not satisfied. Rolle's theorem is not satisfied. So நீங்க அந்த ரோல்ஸ் தியரத்தை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வச்சிருவாங்க. அந்த கிராஃப் ஒன்று போட்டோம்ல லாஸ்ட்ல, f dash of c equal to c என்ற பாயிண்ட்ல, அது என்ன அர்த்தம் காமிச்சது? இந்த கிராஃப் நான் வரைஞ்சு காமிச்சாலும் ஒரு கிராஃப், சும்மா ஒரு சைன் கர்வ் மாதிரி கூட நீங்க எடுத்துங்க. இந்த மாதிரி ஒரு கர்வ்ல இது இருக்கு இல்லையா, இந்த டான்ஜென்ட் இங்கதான் f dash of c equal to 0, அது parallel to x axis. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். using the Rolle's theorem, determine the values of x, determines the values of x, determine the values of x sorry, at which the tangent is parallel to x axis, the tangent is parallel to x axis for the following functions, for the following functions. First one, f of x. டவுட் இருந்தா கேட்டுக்கோமா, இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா உங்க ஸ்கூல்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நீ ஒருவேளை தெளிவு இல்லைன்னா இதை தெளிவாயிடு. சில பேர் ஸ்கிப் பண்ணிட்டே போயிடுவாங்க ரோல்ஸ் தியரத்துல, லாக்ராஞ்சியஸ் மீன் வேல்யூ தியரத்தை. x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இல்லையா, parallel to x axis சொல்லிட்டான். இப்போ அதோட இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க. x is belongs to 0,1, x is belongs to 0,1 ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. it is belongs to x is belongs to 0,1. கவனிச்சீங்க? இப்ப சொல்லுங்க, யார கேட்டீங்க? வாட்ஸ் யுவர் நேம்? சார் மோனிஷா சார். மோனிஷா, கவனிமா. இப்ப இது என்ன ஃபங்க்ஷன்மா? இது என்ன ஃபங்க்ஷன்? பாலினாமியல் ஃபங்க்ஷன். இது வந்த உடனே ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப் நீ போட்டுடலாம். f of x is continuous in the closed interval 0,1. f of x is differentiable, இதெல்லாம் வந்து ஷார்ட்கட், differentiable in 0,1 ன்னு சொல்லிடலாம். இப்ப என்ன சொல்லிட்டான்? வெரிஃபை ரோல்ஸ் தியரம்னு கேட்டிருக்கான் இல்லையா. அவன் ரோல்ஸ் தியரத்துக்கு ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. மூணாவது, ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன், மூணாவது என்ன சொல்லணும்? f of a equals to f of b. அவன் f of a வை கண்டுபிடிக்கணும். a னா 0, find out f of 0, 0 minus 0 0. f of b, that is called f of 1, 1 minus 1 0, அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. f of 0 is equals to f of 1, satisfied. next நான் என்ன பண்ணி ஆகணும்? what is the last case? மோனிஷா நீங்களே சொல்லுங்க. லாஸ்ட் லைன் படி, then there exists at least one value c belongs to a comma b such that f dash of c equal to 0, such that f dash of c is equals to 0 இல்லையா. so f dash of c is equals to 0. இங்க என்ன கொடுத்தா is parallel to x axis. அப்ப நான் என்ன பண்றேன்? அப்ப f dash of x கண்டுபிடிக்கலாமா? your f dash of x is equals to what? 2x minus 2. we'll get 2x minus 2 minus 1 sir. minus 1, sorry, 2x minus 1. thank you. அப்ப f dash of c அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? 2c minus 1, 2c minus 1. அப்ப I want to find out the value of this one இல்லையா. so c belongs to f dash of c equal to 2c minus 1 equal to 0, which means 2c equals to 1, c is equals to 1 by 2. கண்டிப்பா இந்த 1 by 2 0க்கும் 1க்கும் நடுவுல இருக்கும். therefore 1 by 2 is belongs to 0,1. therefore அவன் என்ன கேட்டிருக்கான்? find the value of x. what is the value of x ன்னு கேட்டிருக்கான். அதுதான் உன்னுடைய வேல்யூ 1 by 2. that is the answer. நீங்க இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணாலே will get full marks, 3 marks உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஒரு டைம் லைன் வேணா போட்டுக்க, 0 1, அதுக்கு நடுவுல 1 by 2 இருக்கும்ல. கண்டிப்பா yes, that is the condition. second sum, f of x is equals to f of x is equals to next one, f of x is equals to, நீங்க ரோல்ஸ் தியரம் முடிச்சிடலாமா? கொஞ்சம் சீக்கிரமா போடுங்கம்மா. f of x is equal to, next கிளாஸ்ல வரும்போது லக்ராஞ்சியஸ் அப்புறம் மோனோட்டோனிசிட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். f of x is equals to x square minus 2x divided by
x plus 2, where x belongs to minus 1 comma 1. Monisha again வரேன். இது கண்டினியூஸா? இது Yes, sir. கண்டினியூஸ் ஆமா? Yes, it is continuous. Minus 1 comma 6, sorry, minus 1 comma 1 ல minus 1 comma 6. Yes, it is continuous. மேலையும் பாலினாமியல், கீழையும் பாலினாமியல். இதை ஈஸியா டிஃபரன்ஷியபிள் பண்ணலாம். u by v மெத்தட், கோஷன்ட் மெத்தட் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்போ ஒரே வார்த்தை, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், f of x is continuous in the interval minus 1 comma 6. Second step, f of x is differentiable in the interval minus 1 comma 6. Third step, f of a is equals to b. We want to find out what is f of a. That is called minus 1. Minus 1 square becomes 1. 2 into minus 1 minus 2 becomes plus 2. I know 1 minus 1 plus 2, which is equals to 3 divided by 1, which is equals to 3. Next, f of 1. In the மூணுமே condition satisfy ஆகுது. f of 6, sorry, 6 square 36 minus 2 into 6 12, which is equals to 6 plus 2, which is equals to 24 divided by 8. Yes, your f of minus 1 is equals to f of 6. இது வந்து சொல்லிடலாம். Rolle's theorem is verified. இன்னும் நான் லாஸ்ட் தியரம் வரணும் இல்லையா? Rolle's theorem satisfies ஆச்சான்னு பார்க்கணும் இல்லையா? இப்ப கண்டிஷன் தான். இப்ப 3 கண்டிஷனை satisfy பண்ணிட்டோம். 3 conditions are satisfied. The final one, what is the final one? F dash of c equal to 0. Find out f dash of x. How to find out f dash of x? இப்பதான் சொன்னேன், டிஃபரன்ஷியபிள் பண்ண முடியாதா, பண்ண முடியும், பண்ணலாமா, பண்ண முடியாதா? மோனிஷா, please. U by v method. Yes, you can. Yes, another u by v method. V square x plus 2 the whole square. Keep x plus 2. Now you differentiate x square minus 2x. Differentiating will get 2x minus 2 minus of, keep x square minus 2x, multiplying by, sorry, x plus 2 differentiate பண்ணா 1. Now we'll get f dash of x is equals to, multiply பண்ணா 2x into 2, 2x square, x into 2 minus 2x, 2 into 2, simplifying, just simplifying, ordinary mathematics, minus x square plus 2x divided by x plus 2 the whole square. இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க. plus 2x minus 2x cancel. கரெக்ட்டுங்களா? வேற என்ன கிடைக்குதுங்க? 2x square x square போச்சுன்னா வெறும் x square. So f dash of x is equals to, we'll get 2x square minus x square, we'll get x square. Yeah, we'll get x square. So next, plus 4x minus 4, correct? Divided by x plus 2 the whole square. x plus 2 the whole square. Even now final என்ன பண்ணலாம் அப்படின்னா, we'll get f dash of c equal to 0. So we want to find out f dash of c equal to 0. Your f dash of c equal to 0. In place of x you put c square plus 4c minus 4 divided by c plus 2 the whole square, which is equals to 0. This implies in the cross multiply பண்ணா 0 ஆயிடும். c square plus 4c minus 4 equal to 0. c square plus 4c, இத பண்ண முடியாது. Only way factorize பண்ண முடியாது. அப்போ only way you can use the formula x equals to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. Your c is equals to, பாருங்க, minus 4 plus or minus square root of b square. Square root of b square is 16. இல்லையா? plus 16 4ac divided by 2a, which is equals to 2, which is equals to 2. Next one, பாருங்க என்ன வரும்? c is equals to minus 4 plus or minus root 32 divided by 2. root 32 எப்படி போடலாமா? root 32 எப்படி போடலாம்? 16 into 2 போடலாமா? அப்ப 16 4 root 2. We'll write this minus 4 plus or minus 4 root 2 divided by 2. I can take 2 common outside. If I take 2 common, we'll get minus 2 plus or minus 2 root 2 divided by 2. In the 2 cancelled. We'll get the values of c is equals to, correct? We'll get the value of minus 2 plus
or minus 2 root 2. இப்போ எந்த வேல்யூ இங்க எடுத்துப்பீங்க? என்னுடைய பாயிண்ட பார்க்கணும். your x is belongs to என்ன கொடுத்திருக்கான்? minus 1, 6. இந்த minus 1, 6 எங்க இருக்கும்? ஒருவேளை நான் minus 2 minus 2 root 2 எடுத்தனா இது கண்டிப்பா minus 1 ஓட சின்னது. minus 2 minus 2 root 2. இப்போ minus 4 க்கு தாண்டி போயிடும். அப்ப அது வராது, அந்த லிமிட்ல வராது. அப்ப இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். you have rejected, neglected. அப்ப you have to take only this value. c is equals to 2 root 2 minus 2. கண்டிப்பா இதுக்கு நடுவுல இருக்கும். it is belongs to minus 1, 6. Therefore the value of x is 2 root 2 minus 2. Therefore the value is 2 root 2 minus 2. Please take down. Next one. f of x is equals to, the next problem, f of x is equals to, f of x is equals to root x minus x by 3, comma, x belongs to 0, 9. 1 minute, please. Right. So please tell me, இது differentiable continuous இருக்கா? Again Monisha, நான் உன்னை கேக்குறேன். It is polynomial function. இது polynomial function இல்ல. Even though root x வந்து என்ன அர்த்தம்? polynomial function கிடையாது root x. ஏன்னா x power 1/2 இருந்தாலும் it is continuous. root x வந்து நீ values போட்டினா ஒரு continuous graph ஒன்னு வரும். இது வந்து polynomial function. அப்போ நான் கண்டிப்பா என்ன சொல்லலாம்னா f of x is continuous in the interval 0, 9. root x என்னால differentiate பண்ண முடியும். x by 3 என்னால differentiate பண்ண முடியும். it is differentiable in the interval 0, 9. next நான் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, next thing what I am going to do is what is f of a, that is called f of 0, 0 minus 0, which is equals to 0. f of b, that is called f of 9, square root of 9 minus 9 by 3. square root of 9 is 3, 3 minus 3, which is equals to 0. இல்லையா? so f of 9 is equals to 0. அப்ப ரெண்டுமே சேமா இருக்கா? அப்ப நான் என்ன பண்ணலாம்? f of 0 is equals to f of 9. கடைசி condition, f dash of c equal to 0. for that purpose I want to find out f of x எப்படி போடலாம்னா x power 1/2 minus x by 3, minus x by 3, இல்லையா? minus x by 3. Yes. right? so which is equals to f of x minus 3, x by 3. now you differentiate. எப்படி பண்ணுவீங்க? f dash of x is equals to 1/2 power rule, x power 1/2 minus 1, which is equals to minus 1/2. x differentiate பண்ணா 1 will get 1/3. you can write this as 1/2. இந்த x power minus 1/2 கீழே வந்தா plus 1/2 ஆ மாறிடும். அப்ப I can write this as 1/2 root x minus 1/3. the condition says that f dash of c equal to 0. அப்ப இந்த x க்கு பதிலா you can replace by c. 1/2 root c by 1/3 equal to 0, or 1/2 root c is equals to 1/3, which implies 2 root c equals to 3. இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணணும்? root c is equals to, right? we can write this as 3/2, or c is equals to squaring on both sides, we'll get 9/4. 9/4 ன்றது 2.25. அப்ப கண்டிப்பா 2.25 இங்க இருக்குமா? அப்ப c is equals to 9/4 is belongs to 0, 9. that is in the open interval போடணும், not closed. 0 க்கு 9 க்கு நடுவுல இருக்கணும். 0, 9 not included. okay?
Next is Lagrange's mean value theorem. First ரெண்டு கண்டிஷன் அதே தான். Lagrange's mean value theoremத்துக்கு அதே first ரெண்டு கண்டிஷன் இல்லையா? first ரெண்டு கண்டிஷன் அதே தான். So let f of x be, நீங்க டைரக்டாவே போட்டுக்கலாம், let f of x be continuous, let f of x be continuous in the open interval, let f of x be continuous in the open interval continuous in the open interval, sorry, closed interval, be continuous in the closed interval a comma b. Second condition, f of x is differentiable in the open interval a comma b. Then there exists at least one value c. Then there exists at least one value c between a and b such that முன்னாடி என்ன பண்ணீங்க, f dash of c equal to 0. இது வந்து f of b minus f of a divided by b minus a. Actually நான் ஃபர்ஸ்ட் இதுல கொடுத்தேன், பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி. நமக்கு தெரியும் differentiation of the first derivative தான் நமக்கு வந்து ஸ்லோ. இது suppose x is the displacement, then the velocity we can say this is called dx by dt. அதுதான் f dash of x, அதுதான் velocity. அப்ப இந்த velocity-ய தான் இப்ப கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வந்து distance, final distance minus initial distance divided by என்னது இது, final time minus initial time. இதுதான் average velocity. நீங்க படிச்சிருப்பீங்க average velocity அப்படின்னு சொல்றது, we have discussed about fb minus f of a divided by b minus a. இல்ல டைம் போட்டிருப்பீங்க, உங்களுடைய பிசிக்ஸ்ல எப்படி போட்டிருப்போம்னா final time t2 t1 divided by t2 minus t1. அதேதான் இங்க average velocity. எப்படி இப்ப geometrical representationல கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, let us draw a curve like this. இந்த மாதிரி ஒரு curve, சரி, இன்னும் கூட ஸ்லாண்டிங் வருது, இந்த மாதிரி ஒரு curve எடுக்கிறேன், சரிங்களா? இந்த பாயிண்ட் தான் இனிஷியல் பாயிண்ட். நான் ஏற்கனவே சொன்ன a, ஏன்னா அதுக்கு x y உடைய வேல்யூ என்ன இருக்கும், இது b. So these are the two intervals because the function lies in the closed interval a comma b. அப்ப closed interval a comma b அப்படின்னும் பொழுது a included and b is also included. அப்ப நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், a அப்படின்னா இது f of a, இது ஒரு பாயிண்ட். அப்ப இது b அப்படின்னு சொன்னா இதனுடைய y வேல்யூ f of b. அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ், இங்க இருந்து இதெல்லாம் கத்து கொடுத்துட்டேன் உங்களுக்கு. a இந்த டிஸ்டன்ஸ் f of a, அதே போல இங்க இருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து b இல்லையா, இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து f of b. நல்லா கவனிங்க, போன வாட்டி பாத்தீங்கன்னா அந்த கர்வ் வந்து parallel to x axis இருந்துச்சு. அந்த ஸ்லோப், அந்த டான்ஜென்ட், சாரி, டான்ஜென்ட் இஸ் parallel to x axis. இங்க இந்த டான்ஜென்ட் இங்க இருக்குது, இந்த இடத்துல தான் பாயிண்ட் c இருக்குது, சரிங்களா? இந்த இடத்துல உன்னுடைய ஸ்லோப் இருக்கு, அதுதான் உன்னுடைய f dash of c. இந்த பாயிண்ட்ல இருக்கிற உன்னுடைய ஸ்லோப் பாயிண்ட், டான்ஜென்ட் பாயிண்ட், சாரி, ஸ்லோப் பண்ற டான்ஜென்ட் பாயிண்ட் f dash. போன வாட்டி அது parallel to x axis ஆ இருந்ததுனால நான் அதை 0ன்னு சொல்லிட்டேன், அது ரோல்ஸ் தியரம். இங்க இது parallel-ஆ இல்ல. அப்ப நான் என்ன பண்ண போறேன், ஸ்லோப் ஃபார்முலா தெரியுமா, 2 பாயிண்ட் ஃபார்முலா. வாட் இஸ் ஸ்லோப் 2 பாயிண்ட் ஃபார்முலா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, a of f of a, b of f of b. வாட் இஸ் 2 பாயிண்ட் ஃபார்முலாமா? பாய்ஸ் யாராவது டக்குன்னு சொல்லுங்களேன். ஸ்லோப்புக்கு 2 பாயிண்ட் ஃபார்முலா, m is equals to y2 minus y1 divided by x2 minus x1. சப்போஸ் இதுதான் x1, இதுதான் y1, இதுதான் x2, இதுதான் y2. எப்படி வந்ததுன்னு மீனிங் தெரியணும்ல. அப்ப பாருங்க, f of b minus y1, f of a, b minus a. போன வாட்டி அந்த கர்வ் அப்படியே parallel-ஆ இருந்துச்சு டான்ஜென்ட். இங்க the tangent வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஸ்லோப் ஆஃப் the 2 பாயிண்ட கண்டுபிடிக்கணும், அதுதான் இங்க கண்டிஷன். புரிஞ்சிச்சு எல்லாருக்கும்? அப்ப ப்ராப்ளம் போடலாமா?
இன்னும் 2 ப்ராப்ளம்ஸ் போலாம், ஒரு 5 minutes இருக்கு, போட்டுடலாமா சீக்கிரம்? First one, using the Lagrange's mean value theorem, determine the values of x. Sorry. அது வேண்டாம், அது அடுத்தது. Explain why Lagrange's mean value theorem is not applicable to the following functions in the respective intervals. எப்படி நான் இதுக்கு போட்டனோ அதே போல தான். சரிங்களா? First problem. F of x is equals to first problem, f of x is equals to x minus 1 divided by x, where x belongs to minus 1 comma 2. யாரும் டக்குனு இதுக்கு ஆன்சர் சொல்லுவீங்களா? Lagrange's mean value theorem is not satisfied. Why? LMB theorem is not applicable. Why? Anyone? Quick, come on, another 5 minutes more. X is equal to 0 infinity, sir. Very good, ma. At x equals to, அப்படி சொல்லக்கூடாது. At x equals to 0, f of x is not continuous. So that LMB theorem is not applicable. அவ்வளவுதான், ஒரே லைன்ல முடிச்சிட வேண்டியதுதான். At x equals to 0, f of x is not applicable. சரிங்களா? அடுத்து செகண்ட், f of x is equals to modulus of 3x plus 1. நமக்கு தெரியும் modulus of x உடைய கர்வ் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்படி ஒரு கர்வ் இருக்கும், இப்படி ஒரு கர்வ் இருக்கும். ஏன்னா அது x equals to 0 என்ற பாயிண்ட்ல முட்டும். இப்போ எனக்கு இங்க 3x plus 1 இருக்கு இல்லையா? இப்போ எங்க இது வந்து முட்டும் அப்படின்னா 3x is equals to minus 1, x equals to minus 1/3 ல இந்த இடத்துல வந்திருக்கும். இந்த கர்வ் வந்து x is equals to minus 1/3 இப்படி போகும், இப்படி போகும். இப்போ இந்த கர்வ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா? we can say this curve is what? f of 3x is continuous. அப்போ கண்டிப்பா இது வந்து கண்டினியூஸ் தான் இருக்குது இல்லையா? கண்டிப்பா it is continuous. Definitely it is continuous. Yes, I can say f of x is continuous. நான் கிராஃப பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு, continuous. But it is not differentiable. Modulus of 3x plus 1 differentiable பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? எனக்கு லிமிட்ஸ் இன்டர்வல்ஸ் என்ன தெரியுமா கொடுத்திருக்கான்? x is belongs to minus 1 comma 3 இல்லையா? x is equals to minus 1 comma 3. அப்போ இது என்ன பண்ண முடியாது? x is equals to minus 1/3 என்ற பாயிண்ட்ல I cannot able to differentiate. f of x is not differentiable. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்னு இருக்குமா? அதுதான் உங்களுடைய டெரிவேட்டிவ்ஸ். நீங்க போன வருஷம் படிச்சிருப்பீங்க LHD and RHD. இது ரெண்டும் சரிப்பட்டு வராது. This is not equal. அதனால f of x is not differentiable. At what point அப்படின்னா x is equals to minus 1/3. இவனை நான் போட்டு காட்டுமா சார்? பாருங்க, இப்போ இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சா? f of x நான் உருவாக்க போறேன். At x is equals to minus 1/3 தான் கட் ஆஃப் பாயிண்ட். x is equals to less than minus 1/3 னா, நல்லா கவனிங்க, x is minus 1/3 னா இந்த கர்வ் எப்படி தெரியுமா மாறிடும்? 3x plus 1 இருக்குமா? இது மைனஸ்ல வந்துடும். அப்போ மைனஸ் என்று சொன்னால் minus 3x minus 1. இதே x is greater than or equal to 1 by minus 1/3 னா we'll get 3x plus 1. லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னும் பொழுது ஒண்ணும் கிடையாது, minus 1. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, we'll get minus 3. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, RD which is equals to plus 3. ரெண்டுமே சேம் ஆகலையே? அப்ப therefore f of x is not differentiable. இது 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பேன். அதுதான் 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் is so important. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப இங்க என்ன அர்த்தம்னா f of x is not differentiable at the point x equals to minus 1/3. நெக்ஸ்ட் பாருங்க, ஒன்னே ஒன்னு போட்டுடலாம். வெரிஃபை Lagrange's mean value theorem. குயிக்கா டக் 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 போட்டு போயிட்டே இருக்கலாம், ஒரு ஈஸி தான் இது. சரிங்களா? வெரிஃபை Lagrange's mean value theorem for the function and determine the values of x. பாருங்க, என்ன क्वेश्चनல கொடுத்திருப்பான், which is parallel to the sequent line
at the end points of the given interval. அப்ப என்ன அர்த்தம் மீனிங் சீக்வென்ட் லைன்னா நான் போனாடி கிராஃப் போட்டேன் இல்லையா போனாடி parallel to x axis சீக்வென்ட் லைனுக்கு parallel என்ன தெரியுமா அர்த்தம் இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தேன் பாத்தீங்களா a இன்னொரு பாயிண்ட் எடுத்தேன் இல்லையா a, b இது சரி a, f of a b, f of b அப்ப சீக்வென்ட் என்று சொன்னால் ரெண்டு லைன் அதை பாஸ் பண்ணிப்போம் ரெண்டு பாயிண்ட கட் பண்ணிருக்கணும் டான்ஜென்ட் என்றால் வெளியில ஒரே ஒரு பாயிண்ட கட் பண்ணணும் சீக்வென்ட் என்றால் ரெண்டு அப்ப ரெண்டு மார்க்கு பேரலா இருக்கா வேற ஒண்ணும் கிடையாது அதே லக்ராஞ்சியஸ் மீன் வேல்யூ தெரியும் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை எழுதிங்க f of x is equals to x square minus 3x plus 2 ஃபர்ஸ்ட் த்ரீ பாருங்க இது வந்து ஒரு பாலினாமியல் மோனிஷா இப்ப வந்துருச்சா உங்களுக்கு உடனே நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லிடலாம் f of x is continuous at what point என்ன பாயிண்ட் கொடுத்திருக்காமா -2, 2 சோ அப்போ -2, 2 ல கண்டினியூஸ் f of x is differentiable at all points அதனால தான் நான் என்ன பண்றேன் it open interval -2, 2 பாலினாமியல் வந்து கண்ணை மூடிட்டு போட்டுரும் sin x இருந்தா கண்ணை மூடிட்டு போட்டுரு cos x இருந்தா கண்ணை மூடிட்டு போட்டு tan x ல இருந்தா கொஞ்சம் பார்க்கணும் ஃபார் அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் f dash of c is equals to f of b minus f of a divided by b minus a அப்ப எனக்கு தேவை f of 2 முதல்ல தேவை b ய கண்டுபிடி x க்கு பதிலா 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 minus 3 2s are 6 6 plus 2 which is equals to 0 f of 1 minus 2 அப்ப minus 2 ஸ்கொயர் பண்ணா அதே 4 இங்க plus 6 இங்க plus 2 which is equals to 10 plus 2 என்ன கிடைக்கும்னா which is equals to 12 கரெக்ட்டா we'll get 12 here 4 plus 6 which is equals to கரெக்ட்டா Yes. sorry x cube not x square sorry change it x cube which means that your f of 2 is equals to 8 minus 6 plus 2 சரியா 8 minus 6 plus 2 which is equals to 4 இங்க அதே minus 8 plus 6 plus 2 which is equals to 0 now இப்ப f of b minus f dash of c கண்டுபிடிக்கணும் அதுக்கு f dash of x தேவை which is equals to 3x square minus 3 f dash of c is equals to 3c square minus 3 now you compare with this 3c square minus 3 f of b which is equals to 4 f of a which is equals to 0 2 minus of minus 2 becomes plus 2 our 3c square minus 3 equals to 4 divided by 4 which is equals to 1 3c square is equals to 4 and c square is equals to 4 by 3 our c உடைய வேல்யூ என்னன்னா plus or minus square root of 4 by 3 c is equals to plus or minus 2 divided by root 3 plus 2 root 3 is applicable minus 2 root 3 by இது வந்து applicable which one is applicable எதுவும் applicable 2 by root 3 இல்லையா 2 by root 3 அப்ப minus 2 by root 3 is not applicable c is equals to minus 2 by root 3 is not belongs to minus 2 2 therefore c is equals to 2 by 3 is belongs to மறுபடியும் ஓபன் இன்டர்வல் தான் போடணும் க்ளோஸ்ட் போட்டீங்கன்னா மார்க் கம்மி ஆயிடும் மறுபடியும் பார்த்துங்க 2 2 so that is the answer so with this we'll stop today so we'll continue the next class I hope next class we are going to discuss the very important section இல்லையா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா not only for your plus 2 க்கு மாத்திரம் இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம் இல்ல அதாவது மோனோடோனிசிட்டி அப்படின்றது ஒன்னு படிக்க போறோம் எக்ஸ்ட்ரீமம் வேல்யூஸ்னு ஒன்னு படிக்க போறோம் மேக்ஸிமம் மினிமா இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபண்டமெண்டல் தான் ஒரு half an hour to 1 hour அதுதான் இருக்கும் அதனால I request my humble request to all my dear students please attend the next class without fail thank you very much உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுங்க we'll see you in the next class good night bye take care Thank you, sir. Thank you, sir. bye ma
பாய்மா.